வணக்கம். நான் தமிழன்பன். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிற முதன்மையான மற்றும் முக்கியமான முழக்கம் என்னவென்றால் ஊழல் அற்ற ஆட்சி என்பதுதான். தேர்தல் பரப்புரையின் போதும் சரி, ஆட்சி பொறுப்பேற்ற பின்பும் சரி, விஜய் அவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறார்கள். மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பது அவருடைய முக்கியமான முழக்கம். அவரை தொடர்ந்து அவருடைய அமைச்சர் பெருமக்களும் அதை வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அண்மையில் ஒரு பொது நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களிடம் ஒரு வயதான பெண்மணி அந்த விஷயத்துக்கு பணம் கேட்குறாங்கப்பா அப்படின்னப்ப அவர் உடனே அந்த அம்மா கன்னத்தை பிடிச்சி கிள்ளி, உங்கள் மகன் ஆட்சி நடக்குது, யாரும் பணம் கேட்க மாட்டாங்க, கேட்டால் தொலைச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு திமுக உறுப்பினர் பேசும்போது, நான் இன்றைக்கு சட்டசபையில் பேசப் போகிறேன் என்று சொன்னவுடன் என்னுடைய குழந்தைகள் விஜய் மாமாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவரை சங்கடப்படுத்துகிற மாதிரி எதுவும் பேசாதீங்க, கேட்காதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார். உடனே அதற்கு பதில் அளிக்கிற அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், ஆமாம், விஜய் அவர்களுக்கு லஞ்சம் வாங்க தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது என்று அந்த குழந்தைகளிடம் போய் சொல்லுங்கள் என்று பதில் சொல்கிறார். அதாவது இந்த ஆட்சியின் முக்கியமான பெரிய பலமாக அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பது ஊழலற்ற ஆட்சி என்பதுதான். இப்பெல்லாம் அரசு அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா யார்கிட்டையும் ₹1 கூட கொடுக்காம காரியங்கள்லாம் நடந்துரும் அப்படின்றது அவங்க திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பது. உண்மையில் அப்படி நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் விடையாக இருக்கிறது. ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் யாராவது சண்டையிட்டு பணம் கொடுக்காமல் காரியத்தை நகர்த்துகிறார்கள் என்றால் கூட அதுவும் பெரிதாக பதிவாகவில்லை. பெரும்பாலும் இன்றைக்கும் ஒரு விஓ மணியக்காரர்கிட்ட போனாலும் சரி, தாசில்தார்கிட்ட போனாலும் சரி, எங்கே போனாலும் அரசு அலுவலகங்கள் என்றால் என்ன நடைமுறையோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பணம் கொடுக்காமல் காரியம் நடப்பதில்லை என்பதுதான் மக்களுடைய குரலாக இருக்கிறது. அது நேரடியாக அனுபவப்பட்டவர்களே சொல்கிறார்கள், நாமும் கேட்கிறோம். இது காலங்காலமாக ஒரு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவெங்கும் ஒரு புறையோடி போயிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்வதென்றால் அதற்கு பணம் கொடுத்தால்தான் நடக்கும் என்பது. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பட்டா மாற்றம், ஒரு மின்சார பெயர் மாற்றம், எதுனாலும் சரி, அரசு அலுவலகத்துக்குன்னு போனீங்கன்னா நீங்கள் பணம் கொடுக்காம செய்ய முடியாதுங்கிறது யதார்த்தம். இது காலங்காலமாக இருந்து வருவதை இவர்கள் 3 மாதத்தில் முற்றிலுமாக மாற்றிவிட முடியாது என்பது 100க்கு 100 உண்மை. இந்த முறை, அதாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் அவர் வெளிப்படையாக அறிவித்தார், யாரும் பணம் கேட்டால் கொடுக்காதீர்கள், லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள், என்னிடம் புகார் சொல்லுங்கள் என்றே அவர் சொல்கிறார். யாராவது லஞ்சம் கேட்டால் புகார் அளிப்பதற்கென்று பல தொலைபேசி எண்களையும் அவர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் இது ஒழிந்த பாடில்லை, முற்றிலும் ஒழியாது. ஆனால் ஒரு ஒழிப்பிற்கான தொடக்கமாக இருக்கக்கூடும் என்கிற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருந்தது. நானெல்லாம் ஒரு முதலமைச்சர் இப்படி வெளிப்படையாக பேசுவதும், அமைச்சர்கள் தொடர்ந்து அதை பேசுவதும் எனும்போது, அவர்கள் ஒரு தலைவன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று சொல்வார்களே, அதுபோல் அவரை போல் அனைவர்களும் அதை நோக்கி நடக்க தொடங்குவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இதுவரை நமக்கு நம்பிக்கையான அப்படிப்பட்ட செய்திகள் எதுவும் கிடைக்கவில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம்தான். அதே சமயம் விஜய் அவர்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் தொடர்ந்து அந்த ஊழல் என்பதற்கு எதிர்குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் விஜயினுடைய அமைச்சர்கள் மீதே அந்த புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பழனி கோயில் நில மோசடியில் அந்த அமைச்சர் பெயர் அடிபட்டது. அப்புறம் அதற்கு பிறகு அவர் பெயர் இல்லாமல் இருந்தது. அப்புறம் இன்னொரு அமைச்சர் மேலேயும் அந்த புகார்கள் வந்தது. ஒரு கூட்டணி அமைச்சர் மீது ஒரு புகார் வந்தது. இப்படியான புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது மெய்ப்பிக்கப்படவில்லை என்பதும் உண்மைதான். புகார்கள், குற்றங்கள், அவர்கள் மீது புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மைதான். அதாவது ஒரு புகார் வராமலே
ஆட்சி நடத்துவது அல்லது புகார் வராமலே பார்த்து கொள்வதுதான் சாலச் சிறந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் காரணமாக, அதாவது உண்மையிலேயே ஒருத்தர் நேர்மையாக நடந்து கொண்டிருந்தால் கூட, அவர் நேர்மையாகவே நடந்து கொண்டிருந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதே என்று பரிதவிக்கிறவர்கள், பதைபதைக்கிறவர்கள், அவர் மீது எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்வது என்று வைத்துக்கொண்டு குற்றங்களை சொல்கிற வழக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இன்றைய சமூக ஊடக காலம் என்பதால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்கிற இடத்தில் இருக்கிறது. போகிற போக்கில் கொளுத்தி போட்டுவிட்டு போயிடுறது என்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அது போன்ற புகார்கள் வருவது ஒருபுறம். ஆனால் அமைச்சர்கள் மீது புகார் சொல்லுவார்கள் அவ்வளவு எளிமையாக சொல்லிவிட மாட்டார்கள். ஏன்னா ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள் மீது ஒரு புகாரை சொல்லும்போது அது முற்றிலும் பொய் என்று நாம் புறக்கணித்து விட முடியாது என்பதே உண்மை. நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்வார்களே, அதுபோல் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று அமைச்சருக்கு தெரிந்து அமைச்சர் சொல்லியே நடக்கிறதா, அமைச்சருக்கு தெரியாமலேயே அமைச்சருடைய உறவினர்களோ சகாக்களோ நண்பர்களோ செய்கிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் அமைச்சர் பெயரை சொல்லி குற்றம் நடக்கிறது, ஊழல் நடக்கிறது என்கிற புகார்கள் வருவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. எளிதாக கடந்து போய்க்கூடிய, இது அபத்தமான குற்றச்சாட்டு என்று கடந்து போய்விடக்கூடிய செய்தி அல்ல என்பதால் தான் அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல சில அமைச்சர்கள் மீது புகார் வந்ததை தாண்டி இப்போது ஈரோட்டில் இருக்கிற ஈரோடு கிழக்கு தொகுதியில் வென்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற விஜய் பாலாஜி அவர்கள் மீது 2 முக்கியமான புகார்கள் பொது தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. முதல் புகார் என்னவென்றால், ஈரோடு நகராட்சி நிர்வாகத்தில் இருந்து LED பல்புகள் அமைப்பதற்கான ஒப்பந்தம் பெறப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை பெற்றவரிடம் அமைச்சரை சேர்ந்தவர்கள், அமைச்சருடைய உறவினர்கள் அவரிடம் போய் எங்களுக்கு இவ்வளவு விழுக்காடு தரகு கமிஷன் கொடுத்தாக வேண்டும் என்று வற்புறுத்தியதாகவும், அதை கொடுத்தால் எனக்கே லாபம் இருக்காது, நட்டம் வரும் என்று அந்த ஒப்பந்ததாரர் சொன்னதாகவும், அதன் விளைவாக அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றும் ஒரு செய்தி எல்லா ஊடகங்களிலுமே வந்திருக்கிறது. அமைச்சருடைய உறவினர்கள் கமிஷன் கேட்டதாலேயே அந்த ஒப்பந்ததாரர் தர மறுத்ததாலேயே அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது அமைச்சருடைய உறவினர் என்னிடம் கமிஷன் கேட்டார் என்று அந்த ஒப்பந்ததாரர் புகார் தரவில்லை. அமைச்சர் உறவினரிடம் அந்த ஒப்பந்ததாரர் ஒப்பந்தம் எடுக்காதது ஏன் என்பது குறித்து எந்த விசாரணையும் இல்லை என்பதால் இது உறுதியான, அதாவது ஒரு புகார் சொல்லி ஒரு வழக்காக அல்லது ஒரு காவல்துறையில் புகாராகவோ அல்லது ஒரு நீதிமன்ற வழக்காகவோ பதிவாகாமல் பொது வெளிகளில் ஊடகங்களில் வருகின்ற செய்தி அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன். இப்படி ஒரு புகார் வந்திருக்கிறது. இந்த புகார் நாளேடுகளிலும் வார ஏடுகளிலும் வந்து கொண்டிருக்கின்றன. அவர் அமைச்சர் பெயரை குறிப்பிடாமல் அந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த அமைச்சர் அவர்கள் பெயர் குறிப்பிடாமல் ஊகமாக சுட்டிக்காட்டக்கூடிய அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களாகத்தான் இருக்கிறார். அதேபோல் இன்னொரு விஷயம், இப்போ ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் குருநாதசாமி கோயில் தேரோட்டம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த கோவில் தேரோட்ட நாட்கள் அந்த மாவட்டம் மட்டுமல்ல, பல பக்கத்து மாநிலங்களில் இருந்தெல்லாம் கூட அந்த கோயிலுக்கு பக்தர்கள் அலையலையாக வருவார்கள். பெரும் கூட்டம் கூடும். அங்குள்ள குதிரை சந்தை உலக புகழ் பெற்றவை என்றெல்லாம் எல்லா செய்திகள்லாம் அறிந்திருப்பீர்கள். அந்த கோவிலுடைய திருவிழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோவில் திருவிழா நேரத்தில் அமைக்கப்படுகிற தற்காலிக கடைகள் ஏலம் விடப்படும் என்பது வழக்கமான நடைமுறை. அப்படி இந்த முறையும் ஏலம் விடப்பட்டதாகவும், அதை ஒருவர் ஒரு நல்ல விலைக்கு, அதாவது வழக்கமாக 20 லட்சம் 30 லட்சம் போகுதுன்னா இப்போ ஒரு 50-60 லட்சம் 1 கோடி வரைக்கும் அவர் கேட்டு ஏலம் எடுத்தாரு அப்படின்னு ஒரு செய்தி உலாவுது. அப்படி எடுத்தவர் பணம் கட்டுகிற நாளில் பணம் கட்டாமல் விட்டுவிட்டார் என்பதால் அந்த ஏலம் நடைமுறைக்கு வராமல் போனது என்ற ஒரு செய்தி. ஏன் அவர் பணம் கட்டாமல் விட்டுவிட்டார், ஏலம் எடுத்தவர் ஏன் பணம் கட்டாமல் விட்டுவிட்டார் என்றால், ஏலம் எடுத்தவரிடம் அமைச்சருடைய, அதாவது அதே அமைச்சர் விஜய் பாலாஜியினுடைய உறவினர்கள் கமிஷன் கேட்டதாகவும், அப்படி கொடுத்தால் அது எங்களுக்கு லாபமாக இருக்காது, நட்டம்தான் வரும் என்பதால் அந்த ஏலதாரர் அதிலிருந்து விலகி கொண்டதாகவும் ஒரு தகவல் உலவிக் கொண்டிருக்கிறது.
அதன் பின் அமைச்சர் அவருடைய சகாக்களை வைத்து, அவருடைய ஆட்களை வைத்து அந்த ஏலத்தை எடுத்து இப்பொழுது அந்த கடைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. இதுவும் வெளிப்படையான புகாராக இல்லை. வெளிப்படையாக இவர் என்கிட்ட கமிஷன் கேட்டாரு, இந்த அமைச்சர் பேரை சொல்லி கேட்டாருன்னு ஒருத்தரும் புகார் சொல்லலை. அதே போல அந்த ஏலம் எடுத்தவர் ஏலம் ஏன் நான் மறுபடியும் எடுக்கலன்ற அந்த விளக்கமும் சொல்லலை. ஏலம் கொடுத்தவங்களும் ஏன்னு கேட்கல. இது எதுவுமே அதிகாரப்பூர்வமற்றவை. ஆனால் எல்லோர் மத்தியிலும் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டங்களில் அரசியல் மட்டங்களிலும் பலர் மத்தியிலும் அரசியல் இயக்கங்களில் எந்த கட்சியில் இருந்தாலும் செயல்பாட்டில் இருக்கிற 4 பேர் சந்தித்து கொண்டால் என்ன இப்படி ஆயிடுச்சாமே, விஜய் பாலாஜி ஆளுங்க மிரட்டி இப்படி மாறி இருச்சாமே என்கிற பேச்சு பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஊழலற்ற ஆட்சி என்பதுதான் என்னுடைய பலம், என்னுடைய முழக்கம் என்று நடிகர் விஜய் அவர்கள் மிக தீவிரமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் அவருடைய அமைச்சரவை சகா மீது இப்படி ஒரு புகார் வருவது என்பது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. இனி இதை விட இத்தனைக்கும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் திடீரென்று விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தவுடன் அதில் சேர்ந்து வந்தவர் அல்ல. விஜயனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்தே அவர் அவருடன் தொடர்ந்து பயணித்தவர். அவருடைய மிகவும் நன்மதிப்பை பெற்றவர், அதாவது விஜய் அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர், அவருக்கு நன்கு பழக்கமானவர் என்பது விஜய் பாலாஜியினுடைய பலங்களாக சொல்லப்படுகின்றது. அதே போல் அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பும் அவர் அனைவரையும் சந்திப்பது, அனைவரையும் அரவணைத்து செல்கிறார் என்றெல்லாம் அவரை பற்றி நேர்மறையான செய்திகள் எல்லாம் ஈரோட்டில் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை அது கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமுதாயத்தின் ஆதிக்கத்தில் உள்ள மாவட்டம் என்பது அரசியல் ரீதியாகவும் மற்ற பொதுவான விஷயங்களிலும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு அங்கு உண்டு. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களாக கொங்கு வேளாள சமுதாயத்தைச் சேர்ந்த கவுண்டர்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே வேட்பாளர்களாக நிறுத்துவார்கள். மாவட்ட பொறுப்புகளிலும் அவர்களே நியமிப்பார்கள். இதற்கு பொது உடைமை கட்சிகள் கூட விதிவிலக்கு அல்ல என்று சொல்லப்படுவது உண்டு. அது உண்மையும் கூட, நாம் கண்கூடாக அதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இடத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அந்த சமுதாயத்தை சாராத வேறொரு சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் வெற்றி பெற்று அமைச்சராக இருப்பதும், பக்கத்து தொகுதியான மேற்கு தொகுதியிலும் அந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயம் அல்லாத இன்னொரு சமுதாயம், அவர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள், அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதும் ஒரு பெரிய பேசுபொருளாக உள்ள ஒரு விஷயம். அதாவது கவுண்டர் ஆதிக்கத்தை அடித்து உடைத்து விட்டார்கள் என்று அந்த கவுண்டர் அல்லாத மற்ற சாதிக்காரர்கள் பேசிக்கொள்கிற விஷயமாக இருக்கிறது. அந்த கவுண்டர் அல்லாத மற்ற சாதிக்காரர்கள் எந்த கட்சி இருந்தாலும், அவர் திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பொது உடைமை கட்சிகளாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் அவர்கள் அவர்களிடம் நம்ம எல்லோரிடம் உரையாடும் வழக்கத்தை கொண்டவன் நான் என்பதால் அவர்களிடம் பேசும்போது ஈரோட்டில் இருந்த அந்த அவங்களோட ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு இவர் வந்திருக்காரு, இவர் நான் கவுண்டர்ஸ்க்கு நல்லா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்காரு, இவர் வந்த பிறகு அவங்க நான் கவுண்டர்ஸ் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, பரவாயில்ல, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, இந்த கவுண்டர்களை மீறி இந்த மாவட்டத்தில் எதுவும் செய்ய முடியாதுன்றதை சுக்குநூறாக உடைச்சி இவர் வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுற இடத்தில் இருக்கிறவர் விஜய் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்டவர் இன்னும் அதாவது தொடர்ந்து நற்பெயர்களை பெற்று, அதாவது இது அரசியல் மட்டத்தில் வெகு குறுகிய வட்டத்தில் உரையாடக்கூடிய ஒரு செய்தி, பொதுவெளிக்கு வராத செய்தி. அதாவது கவுண்டர் நான் கவுண்டர் பாலிடிக்ஸ் எல்லாம் இதில் இப்போ திமுகவில் இருக்கிறவங்களும் விஜய் பாலாஜியை பாராட்டுவாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்களும் பாராட்டுவாங்க அந்த மாதிரி. ஆனால் அதே தாவேக்காவில் இருக்கிற கவுண்டர்ஸ் அவரை எதிர்ப்பாங்க. இதெல்லாம் அந்த எப்பவுமே எதையுமே வெளிப்படையாக பேசிவிட முடியாத, உள்ளுக்குள் வைத்து முதுகில் குத்துகிற ஆட்களுடைய விஷயமாக இருக்கும். அல்லது முணுமுணுத்து கொண்டு வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா இது ஜாதி ரீதியாக வெளிப்படையாக பேசுறது குற்றம்ன்றது தான் நாட்டோட அரசியல் சட்டம் எல்லாமே. அப்படி இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் ஒரு 4 பேர் கூடும்போது முணுமுணுப்பாக அவர்களுக்குள் கிசுகிசுப்பாக பேசிக்கொள்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் ஈரோட்டில்
கவுண்டர் ஆதிக்கத்தை தாண்டி ஒரு அமைச்சராக அவர் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் மூலம் நான் கவுண்டர்ஸ், அதாவது கவுண்டர் அல்லாத மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களை எந்த கட்சியில் இருந்தாலும் சரி இவரும் அரவணைத்து செல்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்த இடத்தில் இன்றைக்கு ஒன்றல்ல 2 புகார். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான புகாரும் சொல்கிறார்கள். அது இதுவாவது கொஞ்சம் பேர் வெளியில பேசுகிறாங்க. அந்த புகார் இன்னும் பொதுவெளிக்கு வராமல் மிக மேல்மட்டத்தில் மட்டுமே இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் நான் அப்படியே வெடிக்குமா, அது அமுங்கி போகுமான்றது போக போக தெரியும். ஆனால் இந்த 2 விஷயங்களும், முதல் விஷயம் அதாவது எல்இடி பல்புகள் விஷயத்தில் ஒப்பந்தத்திலிருந்து அவருக்கு பணியாணை கொடுக்கப்படாமல் அவர் விலகி சென்று விட்டார் என்பதற்கு காரணம் இவர் கமிஷன் கேட்டார் என்பது செய்திகளாகவே வந்துவிட்டது. ஊடகங்களில், நாளேடுகளிலும் வார ஏடுகளிலும் செய்திகளாகவே வந்துவிட்டது. இவர் பெயரை குறிப்பிடாமல் ஆனால் இவர்தான் என்று புரிந்து கொள்கிற மாதிரியான செய்திகளாக வந்துவிட்டது. குருநாதசாமி கோயில், அந்தியூர் குருநாதசாமி கோயில் தற்காலிக கடை ஏல விஷயம் அந்த அரசியலில் இந்த ஒப்பந்ததாரர்கள், ஏலதாரர்கள், இந்த தொழிலில் இருக்கிறவங்க மத்தியில பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விஜய் வந்துட்டாரு, இனிமேல் எந்த இதுவும் இருக்கு. அதான் விஜய் வந்ததனுடைய விளைவாக ஒப்பந்தம் கேட்கிறவர்களும் ஏலம் கேட்கிறவர்களும் வழக்கமாக அரசியல் தலைவர்களுக்கு, அந்த அரசியல் கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கிற கமிஷனை கழித்து கொண்டுதான் ஏலத்தொகையை நிர்ணயிக்கிறார்கள் என்றெல்லாம் இப்பொழுது சொல்லப்படுகிறது. அவங்க வழக்கமா 100 ரூபாய் கேட்கறதுனா அவங்க கமிஷன் 20 ரூபா போக 80 ரூபா தான் அது ஆகும். ஆனா கமிஷன் 20 ரூபா கொடுக்கணுன்றதுக்காக 100 ரூபான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு இந்த நம்பரை சொல்றேன். இப்ப கேட்கறதே 80 ரூபாய்க்கு தான் கேட்கறாங்க. ஏன்னா 20 ரூபா கமிஷன் கொடுக்க வேண்டியது இல்லையே, இந்த ஆட்சியில யாரும் கமிஷன் வாங்க மாட்டாங்களே, விஜய் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சு அவங்க கேட்கறதே 80 ரூபாய்க்கு தான் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கேட்கறவங்களுக்கு அதாவது அந்த எல்இடி, ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எல்இடி பல்பு ஒப்பந்ததாரருக்கு அந்த பணியாணை வழங்கப்படவில்லை. அதற்கு காரணம் இவர்கள் கேட்ட கமிஷன் கொடுக்கப்படவில்லை என்று செய்தியா வந்துச்சு. குருநாதசாமி கோவில் கடை ஏலம் விஷயத்திலும் இது செய்தியா அடிபட்டு இருக்கு. அதாவது இப்ப நம்ம திரும்ப இது புகார் ஆகல, அதிகாரப்பூர்வமற்ற செய்திதான் என்றாலும் அமைச்சர் மீது சொல்லப்படுவதால் இது நெருப்பில்லாமல் புகையாது என்பதும், சொல்கிறவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதால் இதில் உண்மை பெருமளவு இருக்கிறது என்பதும் நம்ப வேண்டியதாக இருக்கிறது. இதை வைத்து நாம் இப்பொழுது இதை வைத்துக்கொண்டு அமைச்சர் அவர்களுக்கு நம்ம பேசுறத பார்க்கிறாரா இல்லையெல்லாம் தெரியாது. ஆனா விடுகிற போது விடியட்டு, ஊதுகிற சங்கை ஊதிவிடு என்கிற அடிப்படையில் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஆதிக்கத்தை உடைத்து பிற சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக முடியும் என்று காட்டியதோடு அவர் வெற்றிகரமான அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சருக்கு நன்கு பரிச்சயமானவராக இருக்கிறார். அவர் தொடக்கத்திலிருந்து அந்த கட்சியில் இருந்ததால் கட்சிக்காரர்களிடம் ஒரு நல்ல பெயர் பெற்றிருக்கிறார் என்கிற எல்லா நேர்மறை அம்சங்களும் இவ்விரண்டு எதிர்மறை செய்திகளால், புகார்களால் உருக்குலைந்து போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது இப்படியே தொடருமானால் இந்த புகாரில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது புகார்தாரர்களோ குற்றம் சொல்கிறவர்கள் இதுவரைக்கும் எந்த புகாரும் காவல்துறையோ நீதிமன்றத்திலோ வழக்கு தொடுக்கவில்லை என்பதால் இதை நாம் புகார் என்று அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டு என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லா விஷயங்களும் இங்கு இப்படித்தான் தொடங்கும். ஒருவர் ஒரு பெரிய ஆதிக்கத்தை உடைத்து ஒரு மாவட்டத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்றால் அதை அவர் தக்க வைத்துக் கொள்ள இயல்பாக ஏற்கனவே இருப்பவர்களை காட்டிலும் இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட புகார்கள், இந்த புகார்களும் அமைச்சர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இப்படி செய்கிறார்கள், அமைச்சருடைய ஆசையோடு தான், அவர் சொல்லித்தான் செய்கிறார்கள் என்றெல்லாம் தான் இப்பொழுது பேச்சுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுகள் வலுப்பெற்று அது ஊடகங்களில் செய்திகளாகி அது காவல்துறையில் புகாராகி நீதிமன்றத்தில் வழக்காகி என்று அடுத்தடுத்து அதுதான் இது தொடக்கம் என்றால் அதனுடைய வளர்ச்சி அடுத்தடுத்து இப்படித்தான் இருக்கும். நீங்கள் அதனால் நாம் இதன் மூலம் அமைச்சருக்கு சொல்வது என்னவென்றால், பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அதிமுக இல்லாத ஆட்சி அமைந்திருக்கிறது. இந்த ஆட்சியில்
இன்னும் நேரடியாக எந்த சிக்கலிலும் சம்பந்தப்படாதவர்கள் இந்த ஆட்சியில் ஊழல் இருக்காது என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். லஞ்சம் ஊழல் என்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது என்று இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த மதிப்பை குறைக்கின்ற இது போன்ற செயல்கள், இது போன்ற புகார்கள் உங்கள் மீது வருவதையே நீங்கள் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்கிற கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. எனவே இது ஆதாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டு அல்ல. உங்கள் மீது அரசியல் அரங்கில், ஈரோடு மாவட்ட அரசியல் அரங்கில் மட்டுமல்ல, சென்னையிலும் அது குறித்த பேச்சுகள் உலவிக் கொண்டிருக்கின்றன. செய்தியாளர்கள் மத்தியிலும், அரசியலாளர்கள் மத்தியிலும், எல்லா அரசியல் கட்சிகளிலும் கொஞ்சம் வேகமாக செயல்படுறவங்க மத்தியிலும் இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. இதை தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டிய கடப்பாடும் உங்களுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் சொல்வது உண்மைதான் என்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். அது உங்களுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல, உங்களுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிக்கும். விஜய் அவர்களுடைய நன்மதிப்பையும் சேர்த்து கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை மட்டும் எச்சரிக்கையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.